இந்நேரம் பொன்முடி பிடிச்சிருக்கணும்ல. இந்த இந்துத்துவம் இந்து அப்படிலாம் சொல்லி ஒரு கும்பல் இங்கே தெரியுறாங்கல்ல, அவங்களுக்கு முதல்ல நம்ம கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கணும். ஏன்னா நாங்கள் தான் இந்துக்களின் ஹோல் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்கிறவங்க இந்நேரம் பொன்முடி பிடிச்சிருக்கணும்ல. பிடிச்சிருக்கணுமா இல்லையா? இப்போ இதே ஒரு இஸ்லாமியரையோ கிறிஸ்துவர் கூட உனக்கு பாவம் ஒரு இஸ்லாமியரை சொல்லியிருந்தா, அவங்க அந்த மத அடையாளத்தை வைத்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லியிருந்தா இந்நேரம் என்ன நடந்திருக்கும்? அவ்வளோதான் சார். உலக லெவலில் அதை பிரச்சனை பண்ணியிருப்பான். உள்ளூரில் பொன்முடியால் வெளியே தலையே காட்ட முடியாத அளவுக்கு ஆகிருக்கும். நம்ம அதுக்காக நீங்கள் பண்ணுன்னு சொல்ல வரல, பண்ணுற தைரியமும் இவனுக்கு இல்லை. அப்படி இருக்கிற போது இன்றைக்கி அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கணும்ல. ஒரு நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கள், அதுவும் புதுசாக எவனா நம்ம இமேஜ் போயிடும்பான்னு வாங்க, நெருங்கிய நண்பர்கள் பேசுகிற பேச்சு மாதிரி பெண்களை வைத்து கொண்டு பொன்முடி அவர்கள், அது கேட்டால் என்ன அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா, பேராசிரியர், பெண்கள்லாம் இருக்கிறாங்கன்னு வேற சொல்லிட்டு, நான் தான் இந்த மாதிரி லிஸ்ட்டுன்னா என்னை விட பெரிய லிஸ்ட்டு ராமகிருஷ்ணன், கோவை ராமகிருஷ்ணன். எந்த கோவை ராமகிருஷ்ணன்? ஏதோ பெரியாரை பற்றி, ராமசாமி நாயக்கரை பற்றி, செந்தமன் சீமான் ஏதோ சொல்லிட்டாருன்னு அப்படியே என் உயிரை கொடுப்பேன்னு கூட்டான வந்தால் தெரியுமா? முதல் தடவை அவர் தான் கோவை ராமகிருஷ்ணன் என்ற தெலுங்கர்.